அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சமயம் கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நாட்கள் சாப்பிடாமல் இருந்ததால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார்கள். எனவே தனது மனைவிமார்கள் வீடுகளுக்கு சென்று பார்த்தார்கள். அவர்களிடமும் எந்த உணவும் கிடைக்கவில்லை. உடனே தமது ஈரல் குலைத்துண்டான சூனத்து பேரரசி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள். மகளே, நான் பசியோடு இருக்கிறேன், சாப்பிடுவதற்கு உன்னிடம் ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், என் தந்தையும் தாயும் தங்களுக்கே அர்ப்பணம், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்னிடம் எதுவும் இல்லை என்று கூறினார்கள். அதன் பிறகு கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து போய்விட்டார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு சுவனப் பேரரசி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பக்கத்து வீட்டு பெண்மணி 2 ரொட்டிகளையும் சில இறைச்சி துண்டுகளையும் கொடுத்து அனுப்பினார். அவற்றை வாங்கி கொண்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை ஒரு பாத்திரத்தில் வைத்து, இந்த உணவு விஷயத்தில் என்னை விடவும் என்னை சேர்ந்தோரை விடவும் அல்லாஹ்வின் தூதர் கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப் போகின்றேன் என்று கூறினார்கள். முன்னதாக அவர்கள் அனைவரும் வயிறார உண்ண வேண்டிய தேவையுடையவர்களாகவே இருந்தனர். பின்னர் ஹசன் அலி அல்லது ஹுசைன் அலி அவர்களை கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அனுப்பி அவர்களை அழைத்து வரச் செய்தார்கள். உடனே கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் அருமை பேரனோடு சுவனப் பேரரசி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டிற்கு திரும்ப வந்தார்கள். அப்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தமது அருமை தந்தையை வரவேற்று, அல்லாஹ்வின் தூதரே, என் தந்தையும் தாயும் தங்களுக்கே அர்ப்பணம், அல்லாஹ் சிறிதளவு உணவுப் பொருட்களை கொடுத்துள்ளான், அதை தங்களுக்காக பத்திரப்படுத்தி வைத்துள்ளேன் என்று கூறினார்கள். உடனே கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மகளே, அதை கொண்டு வா என்று சொன்னார்கள். உடனே சுவனத்து பேரரசி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த உணவு தட்டை எடுத்து வந்து திறந்து பார்த்தார்கள். அப்போது தட்டு நிரம்ப ரொட்டியும் இறைச்சியும் இருந்தன. சுவனத்து பேரரசி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், அதை பார்த்து வாயடைத்து போன நான், அது அல்லாஹ்விடமிருந்து கிடைத்த அருள்தான் என்பதை புரிந்து கொண்டேன். அதனால் அல்லாஹை புகழ்ந்தேன், அவனுடைய நபியின் மீது ஸலவாத்து சொன்னேன். பின்னர் அல்லாஹ்வின் தூதர் கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் அந்த தட்டை கொண்டு வந்து வைத்தேன். அதை பார்த்த கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹை போற்றி புகழ்ந்து விட்டு, மகளே, இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டார்கள். அதற்கு நான், என் தந்தையே, இது அல்லாஹ்விடமிருந்து கிடைத்தது, அல்லாஹ் தான் நாடுவோருக்கு கணக்கின்றி வழங்குவான் என்று கூறினேன். உடனே அல்லாஹை புகழ்ந்துரைத்த கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மகளே, உன்னை இஸ்ரவேல பெண்மணிகளுக்கு தலைவியான மரியமை போன்று ஆக்கிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அவருக்கு அல்லாஹ் ஏதேனும் உணவளித்து அது குறித்து யாரேனும் அவரிடம் வினவினால் அது அல்லாஹ்விடமிருந்து கிடைத்தது, அல்லாஹ் தான் நாடுவோருக்கு கணக்கின்றி வழங்குவான் என்பார்கள் என்று கூறினார்கள். பிறகு அல்லாஹ்வின் தூதர் கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து வர ஆள் அனுப்பினார்கள். சிறிது நேரத்தில் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள். பின்பு அல்லாஹ்வின் தூதர் கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹசன் அலி, ஹுசைன் அலி, ஜாபிர் அலி ஆகியோரும் கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களும் அனைவரும் கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தாரும் அதை வயிறார உண்டார்கள். அவ்வளவு பேரும் உண்ட பிறகு தட்டில் உள்ள உணவு கொஞ்சம் கூட குறையாமல் அப்படியே இருந்தது. இந்த மிச்ச உணவுகளை ஹஸரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து அவர்களின் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு தாராளமாக வழங்கினார்கள். அல்லாஹ் அந்த உணவில் அருள் வளத்தையும் ஏராளமான நன்மைகளையும் வைத்திருந்தான். இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை, இச்சம்பவத்தில் முஸ்லிம் பெண்களுக்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்கின்றன. பல நாட்களாக பசியோடு இருந்த கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக தனது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிற்குத்தான் சென்றார்கள். முதலில் மனைவிமார்கள் வீட்டிற்கு சென்றார்கள். ஏனென்றால் அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் ஒன்றும் இருக்காது என்பது தெரியும். இருந்தும் தனது முபாரக்கான கால்களை அவர்களின் வீட்டில் வைத்துவிட்டு பள்ளிக்கு திரும்பினார்கள். அதன் பரக்கத்தால் தான் அவர்கள் வீட்டில் உணவு பரக்கத் ஏற்பட்டது. இந்த உணவு பரக்கத் கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களின் ஏதாவது ஒருவர் வீட்டில் ஏற்படவில்லை. மாறாக சுவனப் பேரரசி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் தான் ஏற்பட்டுள்ளது. காரணம், அவர்களுக்கு கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பஸாரத் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. மற்றொரு விஷயம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பசியோடு, அதுவும் கடுமையான பசியோடு அன்பு தந்தை உணவு கேட்டு தனது வீட்டிற்கு வந்து உணவு ஏதும் இல்லாமல்
வெறும் வயிற்றோடு வேதனையுடன் திரும்பிச் செல்கிறார்களே என்ற கவலை சுவனப்பேரரசி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வாட்டி வதைத்து எடுத்து விட்டது என்று இந்த சம்பவத்தை ஹஸரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் சுவனப்பேரரசியின் உள்ளம் எவ்வளவு புண்பட்டு இருக்கும். உள்ளத்தை அறிபவன் அல்லாஹ் ஒருவன்தான். இதன் அறிவிப்பாளரோ நீங்களோ நானோ அல்ல. ஒடிந்து போன